ஸ்வீட் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஹவுஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸோட பார்ட் 5 தாண்டா. இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுடுறேன், ஏன்னா எனக்கு டைம் இருந்தது. ஸோ அதனால தான். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு ஹெட்செட் வெயிட் பண்ணிக்கோங்க, நான் கடைசியாக பேசுவேன். ஸோ ஸ்டார்டிங் சீனை பார்த்தோன்னா ஜேகேவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜேகே டேவே பார்த்துட்டுருக்கா. டே பெட்டில் மயக்கத்தில் இருக்கா. ஜேகே டேயை பார்த்துட்டு, என்னடா உனக்கு ஆச்சு? திடீர்னு எப்படி தான் வீந்த? வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோம் நம்ம அம்மாவையும் அப்பாவையும் பார்க்குறதுக்கு. ஆனால் அதுக்குள்ளே உனக்கு எப்படி ஆயிடுத்துடா? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எப்படிடா ரத்தம் வந்தது? எனக்கு ஒன்று இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. ஏண்டா உனக்கு மட்டும் இப்படி ஆகுறது? நானும் நீயும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் ஏன் இது நடக்கவே மாட்டேங்கிறது? டே சீக்கிரமாக எழுந்துட்டே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறதுக்கு. நான் என்ன பண்ணிட்டுன்னு எனக்கு தெரியல. தலையெல்லாம் வெடிக்கிறது ரொம்ப. என் டேக்கு என்ன ஆச்சுன்னே தெரிய மாட்டேங்கிறது. ஜேகே அப்படியே ரொம்ப சேடாக டேயை பார்த்து பேசியிருந்தா. இப்போ ஜேகேயோட வீட்டில் அவங்க மாமும் டேடும் வராங்க. ஜேகே வாங்க மாம், வாங்க டேட், எப்படி இருக்கீங்க? நாங்கள் நின்று உட்காந்து டேக்கு என்னாச்சு? டே மயக்கத்தில் இருக்கா. ஏனே டாக்டரை கூப்பிடலையா என்ன? இல்லை, நான் ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணியாச்சு, ப்ளட்டும் ஸ்டாப் ஆகிடுது, ஆனால் மயக்கத்துலேருந்து மட்டும் எழுந்துக்க மாட்டேங்கிறா, தெரியல. சரி ஜேகே, சரியாயிடும், டே எழுந்துப்பானே, கவலைலாம் படாத. அம்மா என்ன ஆச்சு உனக்கு டேக்கு திடீர்னு? அது வீட்டுக்கு கிளம்புறதுக்கு உங்களை பார்க்குறதுக்கு நான் அவனை ரெடி ஆகிறதுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் மில்க் ஷேக் போட்டு கீழே திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. அதான் நான் மேலே பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகிட்டு. சரி ஜேகே, கவலைலாம் படாத. ஜேகே கவலைப்பட வேண்டாம். ஐ நோ தேட், பட் ஸ்டில் அவன் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவன் இல்லை. அவனுக்கு இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லிட்டு இருந்தேன் என்கிட்ட, இந்த வீட்டுக்கு வர போதே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. நான் தான் கேட்டுருக்கணும், இந்த வீடு நம்ம நீங்கள் வாங்கினது தப்பாகிடுதோ எனக்கு தோணுது. எனக்கு இது மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி தேவை இந்த நிலைமையில பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஜேகே, எதுவும் கவலைலாம் பண்ண வேண்டாம். அது ஒரு ஐயா வந்திருக்காரு. ஐயாவா? யார் அவர்? ஒரு சுவாமிகள் மாதிரி. இப்போ அந்த ஐயா வீட்டை கால் வைக்க, இந்த வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது, எனக்கு புரிஞ்சுட்டு. இது அவள் வேலை அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவர் உள்ள வராரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்கள் பையன்கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லை ஐயா, நீங்கள் தான் சொல்லணும். ஜேகே அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணுறா. சொல்லுங்கள். இங்கே பாருப்பா, நீ சின்ன பையன், உனக்கு இந்த மாதிரி விஷயத்தில் நம்பிக்கை இருக்காதா? ஆனால் இந்த வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது. ஏன்னா கெட்ட சக்தியா? என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? இந்த வீட்டிலலாம் ஒரு கெட்ட சக்தியும் இல்லை. அப்படி எப்படியும் டே மயக்க போட்டான். டே மயக்க போட்டது எனக்கே தெரியல, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. இங்கே பாரு ஜேகே, நான் அப்பா வயசு, எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், டே பற்றியும் நல்லா தெரியும். சரி, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல? நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு நீ உன் காலேஜுக்கு போ. இல்லை 6 மணிக்கு இல்லை, ஒரு 12 மணிக்கு போ. அப்போ தான் உனக்கு நிஜமாகவே தெரியும். ஒரு 12 மணிக்கு நீ தனியாக உன் காலேஜுக்கு போட. காலேஜ்க்கு? ஆமாம், உன் காலேஜில் ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு யாரும் போகக்கூடாது. ஆமாம், நாங்கள் காலேஜ்லேருந்து வெளியில் வரதுக்கப்புறம் ஒரு டெரஸ் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் கேள்விப்பட்டே சொல்லும் போது. ஆமாம், அந்த ரூமுக்கு நீ தனியாக போக போகிற 12 மணிக்கு. ஏன்னா நான் தனியாவா? சரி, நான் போகிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லை. நீ பயப்படுறதுக்கு நான் சொல்லலை. அந்த ரூமுக்கு நீ போயிட்டு ஒரு 1 hour நீ அந்த ரூமில் இருக்கணும். அந்த 1 hour நீ இருக்கும் போது உனக்கு என்ன வேணாலும் இருக்க. சின்ன ஐயா இப்படி சொல்கிறீங்க? இல்லை கவலைப்படாதீங்க, அந்த கெட்ட சக்தி இவனை எதுவும் பண்ணாது. ஏன்னா அந்த கெட்ட சக்திக்கு வேணுமே இந்த ஜங்குக்கு மட்டும்தான். ஏன்னா கெட்ட சக்திக்கு என்ன வேணுமா? ஆமாம், அந்த கெட்ட சக்தி தேவை இந்த மாதிரி பண்ணுறதுனா அதுக்கு காரணமும் நீ தான். ஏன்னா இப்படி சொல்கிறீங்க ஐயா? நானே இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீங்களே இப்படி சொல்கிறேன். இங்கே பாரு ஜேகே, நீ ஒரு 12 மணிக்கு அந்த இடத்துக்கு போகணும், 1 மணி நேரம் இருக்கணும். அந்த 1 மணி நேரத்தில் நீ பார்க்கணும் என்னெல்லாம் நடக்கிறதுன்னு. முடிஞ்சால் அந்த 1 மணி நேரத்தை ரெக்கார்ட் பண்ண பாரு. ரெக்கார்டா? இல்லை உன்னால் ரெக்கார்டும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா அந்த கெட்ட சக்தி அதுக்கு அலோவ் பண்ணாது. சரி,
உனக்கு நான் ஒரு கையில் ஒரு மாந்திரிகம் மாதிரி கட்டுறேன், அதனால கெட்ட சக்தி ஒன்று எதுவும் பண்ணாது. ஆனால் இருந்தாலும் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஜேகேயும் அவன் அண்ணாவை பார்க்குறா. சொல்லுடா. சரி சரி ஐயா, நீங்கள் சொன்னால் ஏதோ கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அவர் வந்து அவங்களோட மந்திரிக்க கயல் எடுத்துகிட்டு அப்படியே அவர் வந்து மந்திரம் சொல்லிட்டு ஜேகேயோட கையில் கட்டினார். சரி, இது நீ போயிட்டு வர வரைக்கும் இது அவுக்கவே கூடாது. முடிஞ்சால் இது அவுக்கவே ஆக்காது. உன் வாழ்க்கையில் இது ஒரு நல்ல குட் லக் மாதிரி உன் பாஷையில் சொல்லணும்னா. சரி ஐயா. அப்புறம் டே வந்து இப்போ எழுந்துப்பான். இப்போ இந்த ஐயா வந்து டே பக்கத்தில் போய் டேயோட தலையை கோதி விடுறார். அப்படியே அவன் மந்திரம் சொல்லிட்டு டேயோட தலை கோதி விட்டு டே வந்து எழுந்துக்கிறான். என் தலை. ஜேகே ஆண்டி நீங்களா? அங்கிள் நீங்களா? நீங்கள் யாரும் ஐயா? டே, நான் வந்து உங்களை காப்பாற்ற வந்தோன்னு நினச்சிக்கோ. ஏன்னா நீ எப்படி காடை ப்ரே பண்ணுறனோ, நான் காடுக்கு ஒரு டிவோட்டி மாதிரி. டிவோட்டஸ் என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நீ மயக்கம் போட்டில, உனக்கு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா என்ன? நீ எதனால மயக்கம் போட்டேன்னு? அது வந்து நான் வீட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க ஆண்டி. ஸோ நான் ரெடி ஆகிட்டு என் இந்த ரூம்லேருந்து வெளியில் வரணும்னு ட்ரை பண்ணேன். என்னை யாரோ ஈத்த மாதிரி இருந்தது, என்னை யாரோ அடித்த மாதிரி இருந்தது. அப்புறம் ரொம்ப ஜோராக தூக்கி போட்டு என்னை அடித்த மாதிரி. ஆனால் அந்த உருவம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் மிரரில் நோட்டீஸ் பண்ணேன், அது வந்து ஐ வில் கில் யூ பிச்சுன்னு எழுதுது ரத்தத்தினால. அதுக்கப்புறம் நான் அந்த மிரரை தொட்டு பார்க்கும்போது என் கை கீச்சிடுது. அப்புறம் இந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது பாரு ஜேகே. நீ நம்பலையில, இன்றைக்கி 12 மணிக்கு உனக்கே நம்பிக்கை வந்துடும். ஏன்னா ஜேகேக்கு என்ன சொல்றீங்க? ஆமாம், ஜேகே வந்து 12 மணிக்கு உங்கள் காலேஜ் போகலாம். ஐயோ என்ன எப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் ஜேகே தனியாக வரமாட்டேன். டே இங்கே பாரு, இன்றைக்கி நீ ஒரு நாள் இந்த வீட்டில் இரு, தனியாக தான் இருக்கணும். உனக்கு எதுவும் ஆகாது. உன்னை அவ்வளோ சீக்கிரம் அவள் கொலை பண்ண மாட்டாள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஜேகே போகிறான்னா அவள் கண்டிப்பாக ஜேகேவோட தான் இருப்பாள் 1 மணி நேரம் ஃபுல்லாக. ஸோ நீ இந்த வீட்டில் தனியாக இருந்துட்டு, நான் ஒரு பொம்மை வச்சிடுறேன் இந்த வீட்டில். அந்த பொம்மையை வச்சு நீ ஒரு பூஜை பண்ணணும். நீ தனியாக இருக்க வேண்டாம். நீ ஜிமினியும் ஷுவாவையும் நீ கூப்பிட்டுக்கோ. நீங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த பூஜை பண்ணி தான் ஆகணும். நான் ஒரு 3 பொம்மை தரேன். அந்த 3 பொம்மையில் நீங்கள் 3 சம்பிரதாயம் பண்ணணும். ஒரு பொம்மையை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு சம்பிரதாயம் பண்ணணும். அந்த சம்பிரதாயம் வந்து நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பொம்மையை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு கோலம் மாதிரி போடணும். கோலம் போட்டதுக்கப்புறம் நடுவில் அந்த பொம்மை வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொம்மையை வச்சு, உனக்கு தெரியுமா அந்த பேய் வந்து யாரும்? தெரியும், டாலின்னு சொல்லி. டாலிக்கு பிடிச்ச எல்லா ஃபேவரெட்டும் சாப்பாடும் நீ சமைக்கணும். நீ சமைச்சிட்டு அந்த பொம்மைக்கு ஃபுல்லாக ரவுண்டு செட் பண்ண மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடணும். எப்படியும் இந்த வீட்டு இருக்குது தான், ஆனால் மிச்சம் மீதி இருக்க எல்லா லைட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் போயிடணும். அப்புறம் நீங்கள் பார்க்கணும் அந்த சாப்பாடு தானாக போகும். ஆனால் நீங்கள் தானே சொன்னீங்க எப்படியும் அவன் ஜேகே கூட தான் இருப்பான். அவள் இந்த சாப்பாடை பார்த்து கண்டிப்பாக இங்கே வருவாள். இந்த வீட்டில் நிஜமாக பேய் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சாப்பாடு சாப்பிடுவா. அந்த மாதிரி பேய் இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது நான் நம்புகிறேன். சரி ஐயா. அப்புறம் ரெண்டாவது சம்பிரதாயம் வந்து ஒரு மாடை இச்சுன்னு வரணும். ஏன்னா மாடை, ஆமாம், ஒரு மாடை இச்சுன்னு வரணும். அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் ஐயா. ஜேகே அம்மாவும் அப்பா சொல்கிறோம். சரி, ஒரு மாடை இச்சுன்னு வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் நடுவில் வைக்கணும். ஒரு கொஞ்ச நேரம் நடுவில் வச்சதுக்கப்புறம் அந்த மாடுக்கு தெரிஞ்சிடும் யாரு கெட்ட சக்தி இருக்கா இல்லையா. அப்படி அந்த மாடு கொஞ்சம் நேரம் இங்கே ஒழுங்காக இருந்ததுன்னா பொம்மை பக்கத்தில், 2வது பொம்மை பக்கத்தில், அப்புறம் சரி, அப்படியோ அந்த மாடு ஒரு நிமிஷம் கூட, ஒரு செகண்ட் கூட இந்த வீட்டில் இல்லைன்னா அப்போ கன்ஃபார்ம் 2வது கெட்ட சக்தி கண்டிப்பாக இருக்கும். 3வது ரொம்ப முக்கியமான பூஜை. என்ன பூஜை? டே, எனக்கு வந்து ஒரு கையை கட் பண்ணிவிட்டு அந்த பொம்மை 3வது பொம்மை பக்கத்தில் நீ போடணும். அப்படியே அந்த பொம்மை மேலே அந்த ரத்தம் கொஞ்சம் நல்லாவே போகணும். அந்த ரத்தம் சொட்டதுக்கப்புறம் அந்த பேய் வந்து உடனே வந்துடும். இல்லை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம். ஆனால் நீ அங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. உன் ரத்தம் ப்ளீட் ஆகும்போது கண்டிப்பாக அந்த பேய் ஒன்றை தான் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால நீ ஒரு நிமிஷமும் இல்லாமல் நீயும் ஜிமினும் ஷுகாவும் 3 பேரும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, அது வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் நான் வீட்டில் வெளியில் ஒரு மந்திரிக்கை கட்டிடுறேன். ஸோ அதனால அது வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஸோ அந்த ரத்தம் வந்து எப்படியாவது அது வந்து சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் கெட்ட சக்தி இருக்குது. நீ சொல்கிற டாலிங்கிற பேயோட ஆத்மா இருக்குது, 100% கன்ஃபார்ம். சின்னையா அப்படி சொல்லுங்க. இப்போ ஜேகே வந்து, சின்னையா இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நம்பவே முடியல, ஆனால் டேயை பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணணும்னு எனக்கும் தோணுது. ஜேகே
நீ இந்த காலத்தோட பையன், நீ கண்டிப்பாக நம்ப மாட்டான். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீ 12 மணிக்கு போய் பாரு, நீ கண்டிப்பாக நம்புவ. சரி ஐயா. ஸோ இப்படியே இங்கே எல்லோரும் இங்கே பேசுகிறாங்க, எல்லாமே பிளான் போகிறாங்க, எப்படி பேய் இருக்குது, கெட்ட சக்தி இருக்குது, அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அடுத்த சைடு பார்த்தோன்னா, அடுத்த சைடு ஸ்வேதாவை காட்டுறாங்க. ஸ்வேதா அவளோட வீட்டில் இருக்கா. அவளோட வீட்டில் இருக்கவங்க அவள் பிராச்சியை பற்றி தான் யோசிக்கிறான். அவள் ரொம்ப க்யூட்டாக இருந்தால, ரொம்ப அழகாக இருந்தால எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு ஜேகே மேலே தானே ஃபீலிங்ஸ் இருக்குது. எனக்கு சுத்தமாக தெரியல ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லை பிராச்சி மேலே. இல்லை, எனக்கு ஜேகே மேலே ஃபீலிங்ஸாகவே இல்லையா? நான் பார்த்தது சும்மா ஒரு அஃபெக்ஷனாக எனக்கு சுத்தமாக புரியலையே. நான் என்ன பண்ணுது? இப்படியே ஸ்வேதா அவளோட யோசிக்கிறான். ஸோ அப்படியே அவள் யோசிக்கும் போது அவளோட ரூமில் போகிறா. ரூமில் போய் பார்க்கும்போது அவளோடைய டாலியோட ஃபோட்டோ இருக்குது. அவங்க 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டில். ஸோ ஃபோட்டோலாம் பார்க்குறான். டாலி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஜேகே நம்மளுக்கு இல்லவே இல்லை, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை. ஜேகே எப்போதுமே டேக்கு தான். ஆனால் நானும் நீங்கள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டோம். டாலி, எனக்கு தெரியும் உனக்கு நடந்தது அநியாயம் தான். ஆனால் உன்னை கொலை பண்ணவே இல்லை டாலி. அது நீ உன்னோட ஆத்மாவுக்கு தெரியல, ஆனால் உனக்கு தெரியும். அது நீ மனசு வச்சா உன் ஆத்மாவை நீ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று என்றைக்குமே கொலை பண்ணணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. நீங்கள் தான் டேக்கும் ஜேகேக்கும் சண்டை பண்ணணும்னு நிறைய விஷயம் பண்ணினா காலேஜ் டேஸில். ஆனால் பாத்தியில் கடைசியில் என்ன ஆனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. டாலி, இதெல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு தெரியும் நீ உன் ஆத்மா சும்மா விடாது. ஜேகே எப்படியாவது அடையணும்னு ஆசைப்படும். ஆனால் நீ கொஞ்சம் மனசு வச்சு பாரு. அவங்க 2 பேரும் யார்? ஜேகே நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், காலேஜோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்மளாம் எப்படி ஒரே கிளாஸில் இருந்து படிச்சிருக்கோம். நம்மளை விட ஜூனியர், நம்ம தம்பி மாதிரி. ஆனால் நீ கொலை பண்ணணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு டாலி. இப்படியே ஸ்வேதா டாலியோட ஃபோட்டோ பார்த்து பேசுகிறா. அப்படியே அவள் பேசும்போது திடீர்னு அவளோட வீட்டெல்லாம் ஃபுல்லாக இருட்டாயிருக்கு. ஸோ எல்லா சாமானும் கீழே விழுது, ரொம்ப ஜோராக விழுது. ஸ்வேதாவுக்கு தெரியும் வந்தது டாலி தான் இருப்பாள். ஏன்னா அவள் வேணும்னு தான் இப்படி கூப்பிட்டு பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பாள். டாலி, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருக்கா. எனக்கு தெரியும் நீ ரொம்ப கோவத்தில் இருப்பேன் நான் இந்த மாதிரி பேசுனது. நீ கண்டிப்பாக என்னையும் அட்டாக் பண்ணணும்னு ஆசைப்படுவான். ஆனால் உனக்கு நிஜமாவே என்னை அட்டாக் பண்ணணும், நீ பண்ணிக்கோ. என்னை கொலை பண்ணணும்னு நீ பண்ணிக்கோ. ஆனால் நீ பண்ணுறது தப்பு டாலி. நீயே நினச்சி பாரு. இப்படியே ஸ்வேதா பேசிகிட்டே இருக்கா. ஸ்வேதாவோட கைதை யாரோ பிடிக்கிற. டாலி கைத்து விடு டாலி, நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எனக்கு பிடிக்காத நீ எப்படி சொல்லலாம்? என்னோட தங்கன்னு சொல்லி. எனக்கு அந்த சுத்தமாக பிடிக்காது. அவன் என்னோட ஜேகே எடுத்துட்டான். டாலி டாலி கைத்து விடு டாலி. டாலி, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு டாலி. ஒன்று அந்த உயிரோடு இருக்கணும், சொல்லாது நான் இந்த உலகத்தை விட்டு போயிடும் அப்படி. ஆனால் அந்த வேணை கொள்ளாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். ஜேகே எனக்கு கிடைக்கிறானோ கிடைக்கலையோ அந்த நான் சும்மா விட மாட்டேன். டேக்கு ஒரு இப்போ ஆப்பு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இப்போ ஒன்றும் சும்மா விட மாட்டேன். நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, இப்படி பண்ணது எனக்கு வெக்கமா இல்லை? டாலி டாலி, நீ பண்ணது ரொம்ப தப்பு டாலி. பாவம் டாலி, ஜேகே உடஞ்சி போயிடுவா நீ இந்த மாதிரி பண்ண. ஜேகேக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நீ பண்ணுறதுலாம். ஏன் இப்படி பண்ணுற? அவனுக்கு நீ செத்ததுக்கு ரீசன் கூட தெரியாது. ப்ளீஸ், இல்லை அவனுக்கு எதுவுமே தெரியாது நீ செத்து போயிருக்கேன் இல்லையா டாலி. இந்த மாதிரி பண்ணாத டாலி. இங்கே பாரு, அவனுக்கு தெரியறதோ தெரியாமலையோ இது எல்லாத்துக்கும் ரீசன் அந்த தான். நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். இப்போதைக்கு நான் போகிறேன். ஆனால் இன்னொரு வாட்டி அந்த பற்றி என்கிட்ட பேசினா சும்மா விட மாட்டேன். இப்படியே டாலி போயிடா. போகும்போது சும்மாலாம் போகல, ஸ்வேதாவோட கைத்து கிழிச்சிட்டு தான் போகிறா சைடோட. அவளோட நேல்ஸ்னால ஸ்வேதா பார்க்குறா. மை நெக் ரொம்ப வலிக்குது. அவள் கையில் பார்க்குறா, கை ஃபுல்லாக அவளோட ரத்தம். ஸோ அப்படியே அவள் போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அடுத்த சைட் பார்த்தோன்னா மியா, ஜியா, ஃபிலிக்ஸ், அலெக்ஸ் அவங்க கோவிலுக்கு வராங்க. கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் 4 பேரும் கம்பளி போத்திட்டு வராங்க. ஐயோ சாமி எங்களை காப்பாற்றுங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியாது, எதுக்கு பண்ணுவோம் தெரியாது, யாரு பாவம் எங்களுக்கு வருதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏச்சி வாழ முடி. ஆனால் இப்படி கத்தின்னு இருக்கா அலெக்ஸா.
ஐயோ வாயை மூடிட்டு இப்படியே அலெக்ஸ் வந்து உள்ளே போயிடா. அவங்க சாமியை கால் பண்ணி ஐயோ சாமி என்னை காப்பாற்றுங்க யார் பண்ண தப்போ எங்களுக்கு வந்து வியர்டு தான். அந்த டாலி யாருன்னு தெரியாது, இந்த ஸ்வேதா யாருன்னு தெரியாது, 2 பேருக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு தெரியாது. ஆனால் எங்களை எதுக்கு பை வாங்கினாங்கன்னு அதுக்கும் எனக்கு தெரியாது. என்ன அலறீங்க? யார் நீங்கள்? எப்படி இங்கே உள்ளே வந்தீங்க? ஐயோ சாமி என்ன சாமியாரா இருக்கா? மூதேவி மாதிரி இருக்கா? எங்களை பார்த்து இப்படி பேசுகிறீங்களா? ஐயோ இல்லை சாமி. இப்படியே ஜியா வந்து அலெக்ஸ் அடிச்சுட்டு வாய மூடு, நான் பேசுகிறேன். அது வந்து சுவாமி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்து நாங்கள் வந்து காலேஜுக்கு போகணுமா, காலேஜ் போனதுக்கப்புறம் அவன் நடந்த எல்லா விஷயமும் சொல்கிறேன். என்ன இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? நம்ப முடியலையே. ஐயோ சுவாமி நீங்கள் நம்ப முடியலன்னா நீங்களே எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நம்ம சரி ஏதோ சொல்கிறீங்க, நான் உங்களை நம்பி உங்கள் வீட்டுக்கு வரேன். ஆனால் இந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு தெரியும். எனக்கு என்னோடய ஃபீஸ் மட்டும் வந்துடணும், தட்சிணை வந்துடணும். ஐயோ சுவாமி நீங்கள் என்ன காசு மாதிரியே இருக்கீங்க. அலெக்ஸ் வந்து இப்படி கலாய்க்கிறேன். சும்மா இரு. இல்லை ஃபிலிக்ஸ் நீ தான் பார்த்தீங்களா அவங்க நீங்கள் என்ன பண்ணாங்க? ஸோ இப்படியே வந்து அந்த சாமியார் வந்து இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் 4 பேர் வெளியில் இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அவனை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி நாங்கள் கேட்குறது? இல்லை நாங்களும் உள்ள வருவோம். சரி அலெக்ஸும் ஃபிலிக்ஸும் வராங்க அந்த சாமி கூட. இப்படியே இவங்க 2 பேரும் காமெடி பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கை நடக்கிறது சாமி, எது நடந்தாலும் தைரியத்தை கைவிட்டுறாது. సుత్త ధన్యాసి రాగంలో ఒక కీర్తనం పాడగలరా? யாரது? இங்க வந்திருக்கீங்களே, உயிரோட போவீங்களா? வந்துட்டீங்களா? ஆனால் உயிரோட கண்டிப்பாக போக மாட்டீங்க. இப்படியே வந்து டாலி வந்து அங்கே இருக்கிற 3 பேரையும் வந்து ரொம்ப ஓட வைக்கிறா. எங்களை விடு அலெக்ஸும் ஃபிலிக்ஸும் வந்து டக்குன்னு ஓடி போயிடாங்க. அந்த சாமியாருக்கு வந்து ரொம்ப அடிவியாக இருக்குது. எங்கே வந்துட்டீங்க? நீ சாமியாரா? ஐயோ என்ன பார்த்து அவனோட முடியெல்லாம் பிரிச்சுட்டு ரொம்ப ஈக்கடா. விடு 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 யாருன்னு இப்படியே வந்து அந்த சாமியாரும் வந்து இவங்க வந்துட்டு அந்த வீடு வந்து பூட்டிடுறது. சாமியாரை வந்து அது ரொம்ப அடிக்காது. அதுக்கப்புறம் அந்த சாமியார் வந்து ஒரு சொம்பில் எடுத்துனாங்க. பேய் போடுதுமா, பேய் போயிடுதா? ஆமாம். ஆனால் உங்களுக்கால எதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது? அது இந்த மாதிரி வேலை பண்ணும்போது இதெல்லாம் சகஜம் தான். என்னோடய தட்சிணை மட்டும் அனுப்பிடுறேன். சரி சாமியார். இப்படியே இவங்க 4 பேரும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. அப்பா இந்த வீட்டில் இனிமேல் எந்த பேய் பிசாசும் இல்லை, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. இப்படி வந்து அலெக்ஸ் சொல்கிறான். நிஜமாவே சாமியார் வந்து பேயை போக வச்சுருக்கோமா? இல்லை நிஜமாவே போய் தான் வச்சுருக்கோம். நீ எப்படி சொல்கிற? கண்டிப்பாக போக வச்சுருக்கோம். நமக்கு சாமியார் மேலே நம்பிக்கை இருக்கணும். என்ன நீ இப்படி சொல்கிற? ஆனால் எனக்கு நம்பிக்கையும் இல்லை அந்த சாமியார் மேலே. சரி இன்னைக்கு நைட்டு தான் நம்ம இருப்போம்ல, அப்போ பார்க்கலாம் சாமியார் சொன்னது நிஜமா இல்லை பொய்யா சொல்லி. ஸோ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தோன்னா அப்படியே நைட்டு வந்து ஆயிடுறது. நைட்டு வந்து ஜிமினியும் சிவாவையும் டே கூப்பிட்றா. ஸோ ஜிமினியும் சிவா வந்து டே எங்களை எதுக்கு கூப்பிட்டுருக்கா? அது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு வந்து எனக்கு இங்கே ஒரு மாதிரியாக இருக்குது. அதான் சாமியை வந்து ஐயா வந்து ஒரு பூஜை பண்ண சொன்னார், 3 பூஜை, அதனால தான் பண்ண போகிறோம். ஏன்னா 3 பூஜை. ஆமாம் ஜேகேங்க, நான் என்ன சொல்கிறது, ஜேகே போயிட்டான்னு சொல்லி. இல்லை சிவா, அது வந்து ஜேகே வந்து அவனுக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் பார்க்குறான். ஓ அப்படி வீட்டில் தனியாக தான் இருக்கேன். ஆமாம் இன்றைக்கி நம்ம 3 பேர் இருக்கலாமா? சரி இருக்கலாமே. சரி இப்படியே வந்து டே வந்து நிறையா சமைக்க போயிடுவேன். டே எங்கே போகிறேன்? நான் சமைச்சுன்னு இருக்கேன். சரி ஜிமினி சிவாவையும் பார்த்துட்டு எங்கள் வீடு ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது, எப்போதும் போல் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் இருட்டாக இருக்குது. தெரியல நைட்டு வேறு ஆகிறதுல ஒரு 10 மணி ஆகிறதுல அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே வந்து டே சமைச்சிட்டு வந்துட்டு என்ன நீ கோலம்லாம் எப்போது? அது ஒன்றும் இல்லை சிவா, நான் கொஞ்சம் வீட்டு பூஜை சொன்னேன்ல. சரி பண்ணு. ஸோ டே வந்து கோலம் போட்டது நடுவில் பேய் பொம்மை மாதிரி இருக்குது. சின்ன பொம்மை இது ஜிம்முன்னு சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, பயப்படாது. இது வீட்டில் ஏதாவது பேட் நெகட்டிவ் ஏதாவது இருந்ததுன்னா அது போயிடும். சின்ன டே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பயப்படாது ஜிம்மின், நான் தான் இருக்குல்ல.
சரி 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 இப்படியே வந்து டேயோ வந்து அந்த கோலெல்லாம் போட்டுட்டு நடுவில் ஒரு பொம்மை வைக்கிறான். பொம்மை வச்சதுக்கப்புறம் எல்லா சாப்பாடும் வைக்கிறா. சரி சிவா வா நம்ம வீட்டை விட்டு போகலாம். வீட்டை விட்டா இல்லை போகலாம் டக்குன்னு போகலாம். ஸோ டே வந்து ரொம்ப பயப்படுறா. என்ன டே என்ன ஆச்சு உனக்கு? இல்லை நம்ம போகலாம் டக்குன்னு போகலாம். ஸோ டேயும் வந்து வீட்டை விட்டு வந்துடா. சிவாவும் வந்துடா. ஸோ 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சாப்பாடும் இருக்கா? எனக்காக பண்ணியிருக்கீங்களா? சிக்கன் 65 அப்படியே வந்து சாப்பிடலாம். ஒரு பிளாக் உருவத்திட்டு ஜிமின் வந்து ரொம்ப பயந்துடா. ஏதோ உங்கள் பேக் இந்த பேர் ஜிமின் இந்த வீட்டில் டாலி என்ன டாலியா? ஆமாம் சிவா வந்து ரொம்ப ஷாக். நான் அவனுக்கும் தெரியும் என்ன டாலியா இங்கேயா? நான் எல்லா விஷயமும் சொல்கிறேன். ஆனால் இப்போ பாரு. ஸோ அது வந்து நல்லா சாப்பிட்றது வந்து ஸோ அது வந்து அந்த பொம்மையை பார்க்குறது. பொம்மையோட தலை பிச்சு போட்டதுக்கப்புறம் அது வந்து அந்த பொம்மையை தூக்கி போட்டுறது. அதோட தலை வந்து வெளியில் வியர்து ஜிம்மின்களை அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டே. இங்கே என்னதான் நடக்கிறது கொஞ்சம் சொல்ல. ஜிம்மின் தெரியும் ஜிம்மின் இது அது வந்து போயினதுக்கப்புறம் நம்ம 2வது பூஜை பண்ணி ஆகணும். நடுவில் விட்டோன்னா அவ்வளோதான். சரி டே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குட்டே. என்ன இதெல்லாம் பண்ணி ஆகணும்னா ஜிமின் இது நம்ம பண்ணலைன்னா நம்ம உயிரோ போயிடும். நம்ம 3 பேரை உயிரும். ஏன்னா நிஜமாவா? ஆமாம் சிவா வந்து இதெல்லாம் நீ எனக்கு முன்னாடி சொல்லிக்கணும். அன்றைக்கி என்கிட்ட ஜிமின் சொன்ன ஏதோ நீ சொல்கிறான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. சிவா நீயாச்சும் கொஞ்சம் சரிட்டே நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கும் இங்கே ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. ஜிம்மின் அன்றைக்கே சொன்னான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாது. ஆமாம் 2வது பூஜைனா இதோ மாடு. என்ன மாடா? ஆமாம் அந்த பொம்மை பக்கத்தில் இந்த மாடை வந்து கொஞ்சம் நேரம் வைக்கணும். அதில் மாடை அழிச்சின்னு மட்டும் ஒரு ஆள் வந்திருக்கான். என்னம்மா மாடை அழிச்சின்னு வந்தாச்சும் ஏதோ பூஜைன்னு சொன்னீங்க. ஆமாம் ஐயா பூஜை தான். நீங்கள் வந்து உள்ளே போய் அந்த மாடு கூட கொஞ்சம் நேரம் நில்லுங்க. நாங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கூப்பிட்றோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்துடுங்க. டேயும் வந்து ஜிமின் சுகா 3 பேரும் போகிறாங்க. அங்கே இன்னொரு பொம்மை வைக்கிறாங்க. பொம்மை வச்சுட்டு அந்த பொம்மைக்கு நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சிடுறாங்க. குங்குமம் வச்சுருக்கோம். இந்த மாடு போய் அந்த பொம்மை பக்கத்தில் மட்டும் நிற்க வைங்க ஒரு 5-10 நிமிஷம். சரிம்மா எனக்கு அமௌண்ட் மட்டும் வந்துடணும். வந்துடும் ஐயா. அப்படியே அந்த மாடை வச்சுன்னு போய் அவர் வந்து வைக்கிறார். ஸோ அப்படியே அந்த மாடை வச்சதுக்கப்புறம் அவர் வீடை சுற்றி பார்க்குறாரு. வீடு வந்து இருட்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே என்ன பூஜைன்னு பண்ணாங்க இந்த அம்மா. சரி நமக்கு தான் காசு வரல. ஸோ அப்படியே அந்த மாடை வச்சுட்டு இவங்க 3 பேரும் வெளில வந்துடுறாங்க. ஸோ அப்படியே அவங்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருக்காங்க. அந்த மாடு வந்து சுற்றி அந்த வீடை பார்க்குறது. கண்ணெல்லாம் ஃபுல்லாக ரெட் ஆகுது. தானாகவே அந்த மாடோட வாயினால் ரொம்ப ரத்தம் வருது. மாடு என்னாச்சு உனக்கு? அந்த ஐயா வந்து ரொம்ப பயந்துட்டு மாடுக்கு என்னாச்சு? ஸோ மாடு வந்து முட்டிடுறது. அந்த ஐயா வந்து தூக்கி வெளியில் வந்து வீடு. ஐயா உங்களுக்கு வந்து அங்கே என்ன வீடு பேய் வீடா என்ன? ஐயோ என் மாடுக்கு என்னாச்சு? ஐயோ அது பார்வதி, அவளுக்கு என்னாச்சு? ஐயோ அவளுக்கு ஆசையெல்லாம் பேர்லாம் வச்சுமா. அந்த பார்வதி வந்து வெளியில் வந்து ஃபுல்லாக எல்லாரையும் முட்டிட்டு அந்த பேயை பார்த்துடுறது. அந்த பேயும் அந்த மாடை பார்த்துடுது. ஆக்சுவலி மாடு வந்து என்னென்னா சாமியோட உருவம் தானே. ஸோ பேய்க்கும் சாமிக்கும் எப்படியும் ஆகாது. ஸோ அந்த மாடு வந்து பார்த்துடுது. ஸோ அந்த டாலி வந்து கோவத்தில் பார்க்கலாம். ஸோ அவள் டாலி வந்து மாடை வந்து இப்படி காட்டுறது. அவள் கையினால் கயிற்று பிடிக்கிற மாதிரி மாடு ரொம்ப கோவத்தில் பார்த்துட்டு அப்படியே வந்து அந்த வீட்டிலேருந்து உடனே ஓடி வந்துடுறது. எல்லா வீடு ஃபுல்லாக செதறிடுறது. ஃபுல்லாக வீட்டில் இருக்க எல்லா சாமானும் உடஞ்சிடுறது. அப்படியே அது வந்து வெளியில் வந்து ஜிமின் சுகா எல்லாரையும் முட்டிட்டு டக்குன்னு ஓடி போயிடுது. ஜிமின் சுகா தூரத்தில் பறந்து போய் அம்மா கன்ஃபார்ம் இந்த வீட்டில் பேய் இருக்கு. சுகா ஜிமின் 3வது பூஜை பண்ணி நம்ம செத்து போயிடுவோம். ப்ளீஸ் புரிஞ்சுப்போ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த பூஜை பண்ணி தான் ஆகணும். ஆமாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படியே வந்து இவங்க 3வது பூஜைக்கு ரெடி பண்ணுறாங்க.
ஸோ 3வது பூஜையில் சரி 3வது பூஜைன்னு இங்கே 3 பேரும் வந்து வீட்டுக்குள்ள அது வந்து இந்த பொம்மையை நடுவில் வச்சுட்டு சின்னோட ரத்தம் வந்து போகணும் இதுக்கு மேலே. அதுக்கப்புறம் ரத்தம் போட்டது உடனே நம்ம வந்து போயிடணும். இந்த ஒரு குச்சி மாதிரி இருக்குது. ஐயோ எனக்கு இப்போவே கண்ணு கட்டாது, என்னால் பண்ண முடியாது. ஜிமின் வந்து ரொம்ப ஆயிடா. ஜிமின் இதை பண்ணிதான் என் கையை குத்து. அப்படியே வந்து அவன் ஒரு பின்னு வச்சுருப்பான். அந்த பின்னால் கை கட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவான். அந்த பின் வந்து தூரத்தில் வேறு. இவங்க 3 பேரும் வந்து அது வந்து இந்த 3 பேரும் டாலி வந்து 3வது பூஜை பண்ணால் தானே நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, பண்ணலைன்னா உயிரோடு இருக்க மாட்டீங்க. என்ன ஜிமின் எப்படி இருக்க? என்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிருக்கும்ல. டாலி டாலி நீயா? டாலி ஆமாம் டாலியே தான். உங்க எல்லாரையும் சும்மா விட மாட்டேன். ஆனால் இந்த முதல்ல கொல்லாமல் விட மாட்டேன். டாலி நீ பண்ணது ரொம்ப தப்பு. டாலி நீ பண்ணது ரொம்ப தப்பு. நான் பண்ணது தப்போ சரியோ, நீ உயிரோடு இருந்தால் தானே. இப்போ சுகா வந்து அவள் கையில் இருக்கிற பவுடரை வந்து கொட்டியா. டாலி வந்து தூரத்தில் போய் பறந்து விட. ஏன்னா அவள் முன்னாடியே வந்து வாங்கியிருப்பான் அந்த ஐயா கிட்ட விபூதி. ஏன்னா மாடு ஆயிடுச்சுன்னு வந்து பழசு அவங்க குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க மாடிக்கு எப்போ வந்து பூஜைனா எனக்குனா வைக்கிறதுக்கு. ஸோ அந்த விபூதி சாமி விபூதி அவள் வந்து டாலியோட முகத்தை போட்டால். டாலி வந்து டக்குன்னு அந்த பின்னை குத்து குத்து குத்து. ஐயோ என்னால் குத்த முடியல. ஸோ ஜிமின் வந்து கோவத்திட்டே அடைஞ்சிட்டு ஜிமின் என்ன ஐயோ என்னால் நம்ம சாங்க போகிறோம். ஜிமின் வந்து டக்குன்னு குத்திட்டு அந்த பொம்மையில் ஒரு ட்ராப் போட்டு. ஸோ இந்த 3 பேரும் ஓடி வந்து வெளில வந்துடுறாங்க. இப்போ டாலி வந்து ரத்தம் எனக்குதான் எனக்குதான் பிடிக்கும், ரத்தம் எனக்குதான். இப்படியே வந்து டாலி வந்து பாடிட்டு ரத்தம் I love bloods, I love bloods. அப்படியே டாலி வந்து வரான். அப்படியே அந்த பொம்மையில் வந்து நக்கடா I love bloods. அப்படியே வந்து ஜிமின் எல்லாரையும் பார்த்துடா வெளியில் இருக்கிறது. அப்படியே வந்து வீட்டுக்கு வெளியே வளர்த்துக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த மந்திகை எப்படியோ கட்டியிருந்தால ஸோ அவளால் வர முடியல. இப்போ நான் சரி 3 பேர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து வீடு வந்து அவள் போயிடா. இப்போ ஜிமின் வந்து கன்ஃபார்ம் 3வது பூஜை நம்ம பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் இந்த வீட்டில் டாலி இருக்கா, பேய் இருக்கா, கெட்ட சக்தி இருக்கு. இப்போ ஜங்குக்கு தெரியுமா தெரியாது. அது வந்து ஜிமின் சுகம் என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்ககிட்ட விஷயம் மன்னிச்சிட்டேன். ஏன்னா ஜங்குக்கு வந்து ஆஃபீஸில் இல்லை, அவன் வந்து நம்ம காலேஜ் இருக்கா. என்ன காலேஜ்லையா? ஐயோ லூஸா என்ன இல்லை அந்த ஐயா தான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த பேய் கண்டிப்பாக ஜங்கு கிட்ட தான் போயிருக்கும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் என்ன பண்ணது? ஜங்குக்கு எப்படி பண்ணுறேன்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பயத்துக்கு என்ன பிரயோஜனம்? சரி நம்ம காலேஜுக்கு போகலாம். ஷுவா வந்து டக்குன்னு கார்டு எடுக்கல. ஜிமின் டேவ் வந்து உட்காடுறாங்க. ஜிமின் வந்து முன்னாடி வந்து பின்னாடி. சரி வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கா ஜேகேக்கு. ஆனால் ரிங் போகிறது ஜொக்குக்கு வந்து இருக்கவே மாட்டேங்கிறா. ஸோ அடுத்த சைட் பார்த்தோன்னா வந்து பிராச்சியோட சைட் தான் காட்டுறாங்க. பிராச்சி வந்து அவள் வீட்டில் இருக்கா. அவள் வீட்டில் உட்காந்துட்டு யார் இந்த டாலி, நம்ம அன்றைக்கி போகும்போது கூட யாராவது இருக்கீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம வேணா அந்த காலேஜுக்கு இப்போ தனியாக போகலாமா என்ன? ஆனால் நான் தான் ஒரு பயந்தாங்க இல்லை. சரி பரவாயில்ல போய் பார்க்கலாம், அங்கே என்ன தான் நடக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். போய் பார்த்தா தானே தெரியும் அங்கே நிஜமாக போயிருக்கா. ஸோ பிராச்சி வந்து அதே காலேஜுக்கு வந்து வரா அவளோட கார் எடுத்துகிட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தோம்னா ஸ்வேதா வரா. ஸோ ஸ்வேதாவோட வீட்டில் டாலி கண்டிப்பாக ஜேகேவியும் டேவிஸும் அது நான் டக்குன்னு ஜேகேவியூ கால் பண்ணி நடக்கிற எல்லா விஷயமும் சொல்லி இன்னும் மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நடந்த விஷயம் டாலி எப்படி செத்தா எல்லாமே ஜேகேக்கு தெரிஞ்சாங்க. ஜேகேக்கு என்ன ஆக போகுது, டேக்கு என்ன ஆக போகுது? டாலி வந்து ஜேகேவை வேணும்னு சொல்வாளா இல்லை ஜேகே கிட்டேயும் பை வாங்குவாளா? என்ன நடக்க போகுது? இன்னும் முன்னாடி என்ன ஆக போகுது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. மண்டே கோயம்புறது. ஸ்வேதாவும் வந்து கால் பண்ணிகிட்டே இருக்கா. அவள் இருக்கவே மாட்டேங்க. ஐயோ ஜேகே ஃபோன் எரிச்சு தோடிக்க என்ன ஆகுது? டேக்கு கால் பண்ண டே வந்து ஃபோன் வந்து எடுத்துடா. ஹாய் ஸ்வேதா என்னாச்சு ஸ்வேதா, நான் கொஞ்சம் எமர்ஜென்சியில் இருக்குது, ப்ளீஸ் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணாங்க. இல்லை அது வந்து
இந்த பாட்டு இந்த பாட்டு எனக்கு தெரியும் நீ ஏதோ நடந்துச்சு, ஆனால் நான் சொல்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். என்ன சொல்கிறேன்? டாலி 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 பற்றி என்ன சொல்கிறேன்? டாலியோட ஆத்மா உயிரோட தான் இருக்கும். கண்டிப்பாக அவனை சும்மா விடாது. ப்ளீஸ் ஜேகே காப்பாற்று, நீயும் சேஃபாக ஏதாவது பண்ணு. ஸ்வேதா, நானும் ஜேகே காப்பாற்ற போகிறேன். நான் உங்ககிட்ட நான் வந்து எல்லா விஷயமும் சொன்னேன். ஸ்வேதா, நீ வந்து காலேஜ்க்கு நீ என்ன அங்கே அங்கே போகவே கூடாது, உயிருக்கு ஆபத்து. ஸ்வேதா, ஜேகே அங்கே தான் இருக்கா. என்ன ஜேகே அங்கே தான் இருக்கான்? அவன் தனியாக இருக்கு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன இருக்க போகுது? ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி நீ பயப்படாத, நான் வரேன். இப்போ ஸ்வேதா, பிராச்சி, ஆனால் நீ ஜேகேவே தனியாக விட்டா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பிராச்சி, ஸ்வேதா, ஜங்குக்கு அங்கே தான் இருக்கான். ஸோ பிராச்சி, ஸ்வேதா, டே, ஜிமின், சுகா எல்லோரும் வந்து அந்த காலேஜ்க்கு தான் போகிறாங்க. ஸோ ஓகேடா. ஸோ இதோட போதும். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஸோ எப்படி இருந்தது இந்த பார்ட்? கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரொமான்டிக் சீனே எதுவும் வரல, கொஞ்சம் ஹாரராகவே வந்திருக்கும். எப்படி வந்ததுக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வியூஸ் பண்ணுங்கடா, ஷேர் பண்ணுங்கள். ஓகே.